தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள் வரிசையில் 93வது தலமாக திகழும், வெண்குஷ்ட நோய் தீர்க்கும் புண்ணிய தலமாக திகழும் தலையங்காடு திருத்தலையங்காடு நர்த்தனபுரீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொளி மூலம் நாம் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். திருத்தலையங்காடு இத்தலத்து இறைவனின் திருநாமம் நர்த்தனபுரீஸ்வரர் என்றும் ஆடல் வல்லநாதர் என்றும் அழைக்கப்படுகிறது. இறைவியின் திருநாமம் ஸ்ரீ பாலாம்பிகை மற்றும் திருமடந்தை அம்மை என்று அழைக்கிறார்கள். இத்தலத்திற்கு திருநாவுக்கரசு சுவாமிகளின் பதிகம் அமைந்திருக்கிறது. கும்பகோணத்தில் இருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் உள்ள குடவாசல் என்னும் ஊரில் இறங்கி அங்கிருந்து கிழக்கே 8 கிலோமீட்டர் தொலைவிலும், திருப்பெருவேலூர் என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவதலத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இந்த திருத்தலையங்காடு அமைந்திருக்கிறது. குடவாசலில் இருந்து குறிப்பிட்ட நேரங்களில் நகர பேருந்துகள், தனியார் பேருந்துகள் எல்லாம் இயக்கப்படுகிறது. இந்த சிவாலயம் தினசரி காலை 8 மணி முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் கூட ஆலயத்தின் அர்ச்சகருடைய இல்லம் ஆலயத்தின் அருகிலேயே அமைந்திருப்பதால் அவரை அணுகி எப்பொழுது வேண்டுமானாலும் நம் இறைவனை தரிசிக்கலாம். இந்த ஆலயத்தின் இறைவனுக்கு நர்த்தனபுரீஸ்வரர் என்றும் ஆடல் வல்லநாதர் என்றும் பெயர் வந்ததற்கு ஒரு ரசமான வரலாறு உள்ளது. நாம் முன்பே அறிந்த வரலாறு தான் அது. அதாவது, செருக்குற்று திரிந்த தாருகாவனத்து முனிவர்கள் இறைவனின் பெருமையை உணராமல் இறைவனையே அழித்துவிட தீர்மானித்து அபிசார வேள்வி நடத்துகிறார்கள். ஈசனோ அவற்றிலிருந்து புறப்பட்ட புலியை கிழித்து அதன் தோலை போர்த்தி கொண்டு வீர நடனம் புரிந்திருக்கிறார் இந்த தலத்தில். மேலும் நாகங்களையெல்லாம் ஆபரணமாகவும் சூட்டி கொண்டிருக்கிறார். மானை ஏந்தி கொண்டிருக்கிறார். மழுவை தாங்கி கொண்டிருக்கிறார். தாருகாவன முனிவர்களின் ஆணவத்தை ஒடுக்கி இறைவன் ஒருவனே என்பதையும், ஈசனால் மட்டுமே சகல செயல்களும் நடைபெறுகிறது என்பதையும் உணர்த்தி அருள் புரிந்திருக்கிறார் இத்தலத்தில். தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய முயலகனை கூட அவர் அடக்கி அவன் முதுகில் மீது ஏறி இறைவன் நடனம் புரிந்த தலம் இது. அதனால்தான் இத்தலத்து இறைவனுக்கு நடனபுரீஸ்வரர் என்னும் திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. தேவார பாடல் பெற்ற தலையங்காடு தென்னிந்திய வரலாற்றிலும் பெயர் பெற்ற ஊராகும். இந்த ஊர் சங்க காலத்தில் தலையாலங்கானம் என்று போற்றப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை இந்த ஆலயத்தில் இருக்கும் கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது. அதாவது, மூவேந்தர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்களிடையே ஏற்பட்ட கடும் போரில் பாண்டியன் நெடுஞ்செழியன் வெற்றி பெற்றான். இந்த போர் நடந்த இடம் இந்த தலையாலங்கானம் என்று அழைக்கப்பட்ட திருத்தலையங்காடு தான். எனவேதான் அந்த மன்னனுக்கு தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தகவலை இந்த ஆலயத்தில் இருக்கும் கல்வெட்டு மட்டுமல்ல, புறநானூறு கூட விரிவாக எடுத்துரைத்திருக்கிறது. இவ்வளவு மகிமை மிக்க இந்த திருத்தலத்தில் உள்ள ஆலயம் ஆரவாரமின்றி ஆனந்தமான சூழலில் அமைதியாக திகழ்கிறது. உயர்ந்த ராஜகோபுரமோ ஓங்கிய மதில்களோ இல்லாமல் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. கிழக்கு நோக்கிய ஆலயத்தின் முன்பு இந்த ஆலயத்தின் திருக்குளமான சங்கு தீர்த்தம் அமைந்திருக்கிறது. திருக்குளத்தின் கரைக்கு மேலே நுழைவு வாயில் இருக்கிறது. அதற்குள்ளே சென்றால் முதலில் அன்னையின் சந்நிதி தென் திசை நோக்கி அமைந்திருக்கிறது. சிறிய முன் மண்டபத்தோடு அமைந்திருக்கிறது. ஸ்ரீ பாலாம்பிகை கலையெழில் கொண்டு கருணை புரிகிறாள் இங்கு. இந்த அன்னையைத்தான் இப்பகுதி மக்கள் திருமடந்தை அம்மன் என்று அழைக்கிறார்கள். அதே போல சண்டேஸ்வரிக்கும் இங்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. சந்நிதிக்கு வெளியே சனீஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார். நந்தி தேவர் தனி மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார். அதன் பிறகு திறந்த வெளியில் நீண்ட பாதை ஒன்று இருக்கிறது. அந்த பாதைதான் சுவாமி சன்னதியை சென்று அடையும் பாதை. செங்கற்களால் ஆன சுவாமி சன்னதி சபா மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்ற அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட பானம் கொண்டு சதுர ஆவுடையார் மீது அற்புதமாக தரிசனம் தருகிறார் ஸ்ரீ நர்த்தனபுரீஸ்வரர். ஆடல் வல்லநாதர் என்பது இவரது தமிழ் பெயராகும். இவரது தரிசனம் முடித்துவிட்டு ஆலயத்தை வலம் வருகையில் வடக்கே ஆலயத்தின் ஸ்தல விருட்சமான பலாமரத்தை கண்டு வணங்கலாம். தனியாக ஒரு சிவலிங்கமும் அன்னையின் சன்னதியும் விநாயகரும் முருகனுக்கு தனித்தனி சன்னதியும் என்று எல்லாம் இங்கு உபசன்னதிகளாக அமைந்திருக்கிறது.
சுவாமி சன்னதி முன்பு ஓலைச்சுவடி ஏந்திய நிலையில் சரஸ்வதியின் திருவுருவச் சிலை இருக்கிறது. வீணை இல்லாமல் சரஸ்வதியை இங்கே நம்மால் தரிசிக்க முடிகிறது. சரஸ்வதி தேவி இங்கு பரமனை வழிபடும் பொழுது ஜோதிர்லிங்க தரிசனத்தை தந்து அருள் புரிந்திருக்கிறார் இறைவன். இதன் காரணமாக பங்குனி மாதம் 30, 31 மற்றும் சித்திரை மாதம் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் சூரிய பகவானின் கதிர்கள் இத்தலத்து கருவறையில் இருக்கும் இறைவன் மீது விழுந்து சூரிய பூஜை நடைபெறுகிறது. அதை காண இந்த மாவட்டத்தின் எல்லா மக்களும் கூடுகிறார்கள். இத்தலத்து தீர்த்த குளமான சங்கு தீர்த்தம் மிக மிக சிறப்புடையது. இந்த தீர்த்தத்தில் தொடர்ந்து 45 நாட்கள் நீராடி இறைவன் இறைவிக்கு முன்பு நெய் தீபமேற்றி வழிபட்டால் எப்பேற்பட்ட வெண்குஷ்ட நோயும் தீர்ந்து விடுகிறதாம். மேலும் தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுமே தீர்ந்து விடுகிறது என்றும் கூறுகிறார்கள். அதே போல முன்னோர்களுடைய சாபங்கள் தீர்வதற்காகவும் ஏராளமான பக்தர்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறார்கள். அதே போல இத்தலத்து பைரவருக்கு வடை மாலை சாற்றி வழிபட எதிரிகள் நாசமடைவார்கள். இத்தல இறைவனுக்கும் அம்பிகைக்கும் தொடர்ந்து 9 வாரங்கள் வில்வ இலை அர்ச்சனை செய்து வழிபட தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் விரைவில் நடைபெறும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும். பிள்ளை பேறு கிட்டும். இறைவன் நடனமாடிய அரிய திருத்தலங்களுள் இந்த தலமும் ஒன்று என்பதால் நடன பயிற்சியாளர்கள் அவசியம் வந்து வழிபட வேண்டிய திருத்தலம் இது. திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடி அருளியுள்ள இத்தலத்திற்கான பதிகம் 6ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. திருநாவுக்கரசர் இந்த தலத்தை கால்களால் மிதிப்பதை பாவமாக கருதி தம்முடைய திருக்கரங்களால் ஊன்றி ஊன்றி வந்து வழிபட்டு பதிகம் பாடி துதித்திருக்கிறார் இறைவனை. தை அமாவாசை தினத்தில்தான் ஆலயத்தின் வடபிரகாரத்தில் உள்ள பலாமரத்தடியில் அந்த திருநாவுக்கரசருக்கு திருக்காட்சி கொடுத்து அருள் புரிந்திருக்கிறார் இத்தலத்து இறைவன். திருநாவுக்கரசு சுவாமிகள் இத்தலம் மீது 10 பாடல்களை பாடி சிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமன்றி பிற திருத்தலத்தை பதிகங்களிலும் கூட இந்த தலத்தின் பெயரை குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். திருநாவுக்கரசர் இந்த தலத்தின் பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் தலையாலங்காடு இறைவனை அடையாமல் வீணாய் நாட்களை போக்கினேனே என்று மனமுருகி பாடியிருக்கிறார். எனவே நாமும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த தலையாலங்காட்டிற்கு வந்து இறைவனை வணங்கி வேறு பெறுவோம் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.